திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ முடியுதா? சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. உண்மைதானே? தினம் தினம் பத்திரிகையில் வர செய்தி. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பல முறை குரல் கொடுத்தேன். தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். ஆனால் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கொடுப்பதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சாவுக்கு அது இடமே இல்லை. இந்த போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுறாங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே அல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நாம் பார்ப்பது தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலை, இன்றைக்கு இதைத்தான் நாம் பார்ப்போம். ஆனா இன்றைய தினம் கொலை நிலவரம் என்ன நிலவரம் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகிற செய்தி பார்த்து மக்கள் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?